60 வயதிற்குப் பிறகு ஆரோக்கியமாக தனித்து வாழ்வதற்கான 7 அத்தியாவசிய பழக்கங்கள். வணக்கம். நீங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவராகவும் தனியாகவும் வாழ்ந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது மட்டுமல்ல, அவசியமானதும் கூட. முதலில் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் உடல் லேசாக உணர்ந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் தலை தெளிவாக இருந்தால்? உங்கள் இதயத்தில் ஒரு அறியப்படாத பயம் இல்லாமல் இருந்தால்? ஆம், வயதாக ஆக நோய் வரும், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாகச் சொன்னால், வாழ்க்கையில் சில சிறிய பழக்கங்களை நாம் முறையாக பராமரித்தால் அந்த மருத்துவமனை வாசலை வெகு தொலைவில் வைத்திருக்க முடியும். இந்த விவாதத்தை தொடங்குவதற்கு முன் உங்களிடம் இருந்து 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இப்போது இந்த விவாதத்தை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் மற்றும் உங்கள் தற்போதைய வயது என்ன? கீழே உள்ள கருத்துக்களில் எனக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு உரையாடலும் உங்களை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள எனக்கு உதவுகிறது. தனிமையில் வாழும் மக்களின் மிகப்பெரிய பிரச்சனை சுய புறக்கணிப்பு. யாரும் அழைக்கவில்லை என்பதால் சாப்பிடுவதை தள்ளி போடுவது. உடல்நிலை சரியில்லாமல் உணர்ந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது. அந்த புறக்கணிப்பை எப்படி உடைப்பது என்று இப்போது பார்ப்போம். முதல் பழக்கம், உங்கள் நாளை கவனத்துடன் தொடங்குங்கள். நாம் ஒரு நாளை எப்படி தொடங்குகிறோமோ அந்த நாள் முழுவதையும் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. நம்மில் பலர் காலையில் எழுந்தவுடன் மொபைல் போனை எடுத்து எதிர்மறையான செய்திகளை பார்க்கிறோம். இந்த வயதில் இது மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஒரு பழக்கம். அதற்கு பதிலாக காலையில் எழுந்ததும் ஜன்னல் அருகே அமைதியாக நின்று வெளியே வரும் வெளிச்சத்தை பாருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து நாம் இன்னும் ஒன்றாக இருக்கிறோம் என்று உங்கள் உடலுக்கு சொல்லுங்கள். இது கேட்பதற்கு சிறியதாக தோன்றினாலும் இது உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த பிணைப்பை உருவாக்கும். அந்த பிணைப்பை உருவாக்கிய பிறகு அடுத்த முக்கியமான பழக்கம் தண்ணீர் குடிப்பது. வயதாக தாகம் எடுப்பது குறையலாம், ஆனால் உடலின் நீர் தேவை குறைவதில்லை. தாகமும் தண்ணீரின் தேவையும் ஒன்றல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடன் சிறிது வெதுவெதுப்பான நீரை குடித்து நாளை தொடங்குங்கள். நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குடியுங்கள். ஷியாமல் பாபு சொல்வது போல, நான் தண்ணீரை மருந்தாக பார்க்கிறேன். இந்த எளிய வார்த்தையில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது! உடலுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்த பிறகு இப்போது மனதிற்கு தேவையானதை பற்றி பேசுவோம். 2ஆம் பழக்கம், மௌனத்தை உடைத்து பேசுங்கள். தனிமையின் மிகப்பெரிய மருந்து பேசுவதுதான். அது மற்றொருவருடன் பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடன் நீங்களே பேசுவதாக இருந்தாலும் சரி. தினமும் கண்ணாடி முன் நின்று உங்களுடன் ஒரு 5 நிமிடம் பேசுங்கள். இது முதலில் விசித்திரமாக தோன்றினாலும் இது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். உங்கள் மனதை இலகுவாக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி இது. தனிமையில் இருக்கும்போது சில சமயங்களில் அமைதி கூட பயமுறுத்தும். அந்த அமைதியை உடைக்க உங்கள் வீட்டில் ஒரு மென்மையான ஒலியை உருவாக்குங்கள். அது வானொலியாக இருக்கலாம், பழைய பாடல்களாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியின் சப்தமாக கூட இருக்கலாம். ஒலி என்பது வெறும் ஒலியை குறிக்காது. ஒலி என்பது வாழ்க்கை நடக்கிறது என்பதை குறிக்கும். பார்ப்பதற்காக அல்ல, உலகம் நிற்கவில்லை என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கத்தான் அந்த ஒலி. மனதிற்கு பேச்சும் ஒலியும் எவ்வளவு முக்கியமோ அதேபோல உடலுக்கு உணவும் முக்கியம். 3ஆம் பழக்கம், உணவை ஒரு சடங்காக மதியுங்கள். நமது உடல் வயதுக்கு ஏற்ப மாறும்போது உணவு விதிகள் இன்னும் முக்கியமானவை ஆகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் பராமரிக்க 3 எளிய விதிகளை பின்பற்றுங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, லேசாக சாப்பிடுவது, உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவை தேர்ந்தெடுப்பது. ஷியாமல் பாபு இரவு 9 மணிக்கு பிறகு எதையும் சாப்பிடுவதில்லை. அவர் சொல்வது போல, வயிறு ஓய்வெடுக்கும் போதுதான் உடல் முழுவதும் ஓய்வெடுக்க முடியும். பலர் எனக்காக நான் தனியாக ஏன் சமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்காக சமைப்பது என்பது உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுப்பது. அது சுயமரியாதையை பற்றி பேசுகிறது. நீங்களே தயாரிக்கும் உணவில் ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கிறது. அது உடலுக்குள் சென்று வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, மனதையும் அமைதிப்படுத்துகிறது. உடலுக்கு உணவின் மூலம் மரியாதை கொடுத்த பிறகு அடுத்தது இயக்கத்தின் மூலம் மரியாதை செலுத்துவோம். 4ஆம் பழக்கம்,
உடலை இயக்கத்தில் வைத்திருங்கள். இந்த வயதில் உடற்பயிற்சி என்பது நீங்கள் மலைகளில் ஏற வேண்டும் என்பது அல்ல, ஆனால் உடலை மென்மையாக தொடர்ந்து இயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். தினமும் சிறிது நேரம் நடக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். அது வீட்டிற்குள்ளாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த சிறிய இயக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏனென்றால் இங்கே ஒரு ஆழ்ந்த தொடர்பு இருக்கிறது. உடல் நகரும்போது மனம் நகரும், மனம் நகரும்போது பயம் குறைகிறது, பயம் குறையும்போது நோயும் விலகியே இருக்கும். உங்கள் நாளுக்கு ஒரு தாளத்தை உருவாக்குங்கள். காலையில் சில சிறிய வேலைகள், மதியம் சிறிது ஓய்வு, மாலையில் ஒரு நடை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்கள். சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுவது உடல் மற்றும் மன சமநிலையை நெறிவாகிறது. உடலை இயக்குவது போல உடல் சொல்வதையும் கேட்பது மிக அவசியம். 5ஆம் பழக்கம், உங்கள் உடவின் கிசுகிசுப்புகளை கேளுங்கள். நாம் இளமையாக இருக்கும்போது உடல் சத்தமாக கத்தும். ஆனால் வயதாக வயதாக உடல் சத்தமாக கத்துவதில்லை, அது கிசுகிசுக்கிறது. கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் அசௌகரியம் போன்ற சிறிய அறிகுறிகளை நாம் அடிக்கடி புறக்கணிக்கிறோம். ஆனால் இந்த புறக்கணிப்புகள் சேர்ந்துதான் ஒரு நாள் பெரிய பிரச்சனைகளாக மாறும். ஒரு வயதான ஒரு மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்துவிட்டார். பிறகு அவர் சொன்னார், நான் இதற்கு முன் என்னை கேட்டிருந்தால் இந்த நாள் வந்திருக்காது. இது எவ்வளவு ஆழ்ந்த பாடம்! எனவே உங்கள் உடலின் சிறிய கிசுகிசுப்புகளை கேளுங்கள். உங்கள் உடலுடன் நட்பு கொள்வது என்பது உங்கள் எதிர்காலத்துடன் நட்பு கொள்வது. உடலின் மொழியை கேட்ட பிறகு மனதின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். 6ஆம் பழக்கம், உணர்வுகளை மதியுங்கள் மற்றும் மன அமைதியை உருவாக்குங்கள். உணர்வுகளை அடக்குவது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. உண்மையான வலிமை என்பது நமது உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது. உங்கள் வலியை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்கள் வலி உங்களுக்கு மிகப்பெரியது. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தோன்றினால் அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த சுய பரிதாபம் பொதுவாக பாதி மருந்தாக வேலை செய்யும். 80 வயதான ஒரு பெரியவர் சொன்னார், என் வாழ்க்கை முழுவதும் நான் பலமாக இருக்க முயற்சி செய்தேன். இப்போது நான் உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறேன். இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய அமைதி இருக்கிறது. மன அமைதியை உருவாக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி நன்றியுணர்வு. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் 3 விஷயங்களை நினைத்து பாருங்கள். ஒரு நன்றியுள்ள மனம் இதயத்தை மென்மையாக்கி அமைதிப்படுத்தும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வயதில் உங்களின் மிகப்பெரிய செல்வம் மன அமைதி. மனம் அமைதியாக இருந்தால் உடலே பல நோய்களை தடுத்துவிடும். மன அமைதியுடன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் உருவாக்க வேண்டும். 7ஆம் பழக்கம், நோக்கத்துடன் இருங்கள் மற்றும் தயாராக இருங்கள். தனிமையின் மிகப்பெரிய எதிரி நோக்கம். எனக்கு வேறு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் தருணத்தில் உடல் உடையத் தொடங்குகிறது. அந்த நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நான் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவேன் என்ற சிறிய தினசரி இலக்குகளே போதும். ஒரு வயதான மூதாட்டி தன் பால்கனியில் உள்ள செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவார். அந்த மரங்கள்தான் தன்னை உயிருடன் வைத்திருப்பதாக அவர் நம்பினார். அது உண்மைதான். ஏனென்றால் அந்த மரங்களுக்காக அவர் காலையில் எழுந்தார், நடந்தார், தன் இருப்பை உணர்ந்தார். அதே சமயம் நடைமுறை பிராகமாகவும் தயாராக இருப்பது அவசியம். எனக்கு நோய்வாய்ப்பட்டாம் யார் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்ற பயம் பலருக்கும் உண்டு. இதற்கு தீர்வு தயாராக இருப்பது. உங்கள் மருத்துவ ஆவணங்களை ஒரே இடத்தில் வைத்திருங்கள். அவசர எண்களை எழுதி வையுங்கள். நம்பிக்கையான ஒருவருடன் தொடர்பில் இருங்கள். இந்த தயாரிப்பு மனதை பலப்படுத்துகிறது. முடிவுரை: உங்கள் கவனிப்பு உங்கள் பொறுப்பு. இன்று நாம் பேசிய இந்த பழக்கங்களிலிருந்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது ஒரே நாளில் நடக்கும் அதிசயமல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் சிறிய முடிவுகளின் விளைவு. தனிமையில் இருப்பது பலவீனமாக இருப்பதை குறிக்காது. தனிமையில் இருப்பது என்பது உங்களுடன் நீங்கள் ஆழமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். நாம் வயதாகும்போது வாழ்க்கை ஒரு நதி போல மாறுகிறது. அது மிகவும் வலுவாக பாய்வதில்லை, ஆனால் அது ஆழமாகிறது. அந்த ஆழத்தை நாம் கவனமாக பராமரித்தால் வாழ்க்கையின் ஜன்னல்கள் மருத்துவமனையின் கதவுகளை விட மிகவும் திறந்தே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிந்த 60 வயதுக்கு மேற்பட்ட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியம் அப்படின்னது பெரிய விஷயம் கிடையாது.
சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நீண்ட நாளுக்கு பாதுகாக்கிறது. இன்னும் இப்படி பயனுள்ள சீனியர் ஹெல்த் குறிப்புகள் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளணும்னா ஹெல்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்த மறந்துடாதீங்க. நல்லா இருங்க, உடலை கவனியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிகவும் முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.